பெற்று போட்டு போயிருப்பது. இந்த உடம்புலேருந்து உயிர் போகிறக்குள்ள வந்துருக்கும். விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. எந்த கோயிலையால் 5 விநாயகரை பார்க்க முடியுமா? பேசினாவே யமன் பயப்படுவானா? யமன். கம்பராமாயணத்தில் கம்பர் போட்டது தப்பு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெண்மலமாம் பெய்ய திமிரம் ஒழிக்க வரும் விளக்கே வருக வேதாந்தத்தே அழியில் சிறந்த மௌனனருந்தரவே வருக சன்மார்க்கண்டழைக்க உலகில் அமதரித்த தலைவா வருக சமநிலையாம் அழியில் சிறந்த மௌனனருந்தருவே வருக ஆப்தரெல்லாம் அண்ணி பரவும் புண்ணியமை அருளே வருக வழியில் சிறந்த வடப்பரியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே இளையனத்தளர் சிற்றிடை உண்ணாமுறையாள் எனக்கு இளையனத்தளர் சிற்றிடை உண்ணாமுறையாள் எனக்கு வன் புகழி வேந்த என்ற கழுமணி பசும்பொற்குலவு வாக்கிண்ணம் கழுவு நீர் வார்ப்பதற்குறையாய் முறையிடை கதிர்மா மணி விளக்கேற்றி முசுக்கலை பினாவுடும் அசோகத் தழையிடை தழுவி உறங்குறும் சோனசைலனே நாயகனே. ஓம் பெரியவர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் இந்த பத்திரிகை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக அவசியம் நாங்கள் ஒரு செய்தி சொல்லி ஆகணும். அதாவது நாங்கள் ஒரு ஊரில் அந்த ஊரும் சொல்ல பேரும் சொல்ல, நான் நடந்ததை மட்டும் சொல்கிறோம். முதல் ஆண்டு அண்ணன் அந்த பூஜையில் கல்யாணம் பண்ணது வாடகை கேட்டேன். வாடகைக்கு 20,000 கொடுங்கன்னாரு. 20,000 கொடுத்துட்டோம். கரண்ட் சார்ஜ் கேட்டார், அதையும் கொடுத்துட்டோம். அப்புறம் அடுத்த ஆண்டு போய் கேட்டோம், 40,000 கேட்டார். 40,000 கொடுத்துட்டோம், கரண்ட் சார்ஜ் கொடுத்தோம். 3வது ஆண்டு போனோம், 60,000 கேட்டார். உண்மையாக நடந்தது, இது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் 60,000 கேட்டார். 60,000 கொடுக்குறேன்ட்டான். தண்ணி எடுக்கூடாதுங்கன்னா சத்திரத்துலேருந்து எப்படி நடத்த முடியும்? இப்படிப்பட்டவங்களையும் கல்யாணம் மண்டபம் வச்சுருக்கிறாங்க. இந்த மண்டபத்தை பற்றி மண்டபம் சிறுசாக இருக்குதுன்னு கேட்டோம். அப்புறம் சொல்கிறாங்க 1000 பேர் வந்தாங்க நடத்தினா, 2000 பேர் வந்தாங்க நடத்தினா, 500 பேர் வந்தாங்க நடத்தினா, அதுக்கு தகுந்தான காலம் இங்கே இருக்குதுங்க அப்படின்னாரு. அப்படின்னா இந்த மண்டபத்துக்கு வேறு ஒரு பேர் வச்சிருக்கலாம், புஷ்ப விமானம்னு. புஷ்ப விமானம். அது எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு பேரலாம். 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கு இடம் கொடுக்கும். அதுக்கு பைலட்லாம் தேவையில்லை. எங்கே போகணும்னு நினைக்குமோ அங்கே கூட்டிகிட்டு போகும். அதுபோல் அப்படி ஒரு இது ஒரு புஷ்ப விமானம் போல இந்த மண்டபம், இத்தனை மண்டபத்தை இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. அது பார்க்குற போது எங்களுக்கு அந்த அங்கே அந்த மண்டபம் ஞாபகம் தான் வந்தது. அதனால் அவருடைய பேர் CN துரை. இல்லாமல் இறைவனுடைய இதனால் அவர் இந்த பணியை சிறக்க வேணும்னு சொல்லி அருட்பெருஞ்சோதியானவரை வாழ்த்துறோம். அடுத்து தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் மண்ணிலிங்கம் அவர்கள் திருஞான சம்பந்தரை வளர்த்துறார். மண்ணில் நல்ல ஒன்றும் ஆடலாம்னு. அதனால் அவருடைய வாழ்வும் சேர்க்க வேண்டும். அடுத்து அர்ப்பணா ஆகாஷ்
உணவகங்களுடைய குழுமத்தினுடைய தலைவர் திருவண்ணாமலை முத்துகிருஷ்ணன் அவர்கள், அடுத்த அமரேசன், அதாவது ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ரோடுவேஸ் திருவண்ணாமலை அவருடைய உரிமையாளர் அமரேசன் அவர்கள், மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் திருவண்ணாமலையுடைய மாவட்டத்துக்கு தமிழ்ச்சங்க தலைவர் இந்திரராஜன் அவர்கள், அடுத்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் தாங்கக்கூடியவர் எங்களுடைய விழாவுக்கு வந்திருந்தார். எங்களுடைய 80வது ஆண்டு விழாவுக்கு. அது 2 வருஷமாகுது. விழா தலைமை மதிப்புறு முனைவர் மாதவ சென்ராஜ் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அற்புதமாக. அந்த கடிதத்தை நாங்கள் பல முறை படித்து பார்த்து அவருடைய ஞாபகமாக அதை நாங்கள் பத்திரமாக வச்சுருக்கிறோம். இது எப்படி இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுத முடியுதுன்னு நாங்கள் நினச்சிட்டு வீணாக போடக்கூடாது, குப்பையில் போடக்கூடாது அப்படின்னு ஃபைல் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடிதம் எங்களுக்கு எழுதியிருந்தார். அதனால் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அண்ணாமலையாரை வேண்டிக்கிறோம். அடுத்து தேவபாண்டனம்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே என்எஸ் நாட்டார்னு ஒருத்தர் இருந்தார். என்எஸ்ஆர்னு அவர் சொல்லுவாங்க, ராமலிங்கம் தேவபாண்டனம்னு. இங்கே திருவண்ணாமலையில் 30 வருஷம் அன்னதானம் பண்ணிங்க. 30 வருஷம் தொடர்ந்து கார்த்திகை தீபத்துக்கு போட்டுருக்கிறோம். அருணகிரிநாதர் விழாவில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவார் எங்களை. அதில் எங்களுக்கு யாரும் தெரியாது, இது எங்களுக்கு தெரிஞ்சு வைக்கிறாங்க. தனுசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் சொன்னார், உங்களுக்கு இடம் கொடுப்பார், ஒரு 5 நிமிஷமாக நீங்கள் பேசுங்கன்னாரு. நாங்கள் வேணான்ட்டோம். அது ஏன் வேண்டாம்னு தெரியல. நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்ம பேசி நம்ம சாப்பாடு போட்டால் போதும், இங்கே சாப்பிட்டு அங்கே போய் கேட்டுக்கிட்டு அப்படி முடிவு வேணான்ட்டோம். அந்த தனுசு யாருன்னு தெரியல. இங்கே வந்திருக்காங்களா? இல்லையா? சரி, அவருக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து டிவிஎஸ் ராஜாராம் அரங்காவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், அருணாச்சல திருக்கோயிலுடைய அரங்காவலர் ராஜாராம் அவர்கள் வெளியிருந்திருக்கார்கள். அடுத்தது சன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவண்ணாமலை தலைவர் அவர்கள் குணசேகரன் அவர்கள். அடுத்து சந்திரசேகரன் அவர்கள் நிர்வாகி ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் திருவண்ணாமலை. அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் நிறைய தரம் போயிருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இங்கே அன்னதானத்துக்கு வரும்போது 30 ஆண்டுகளும் தினசரி ஒரு தரம் மலைவளம் வருவோம். தினசரி இங்கே 10 நாளைக்கு இருக்க போகிறோம். 10 நாளைக்கு 10 வலம் வந்துடுவோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும் 2 வலம் வருவோம். காலையில் வழக்கமாக வர வந்துடுவோம். தீபம் ஏற்றுன்னு வரும் ஒரு தரம் வலம் வருவோம். தீபத்து ஒரு தரம் வலம் வருவோம். அதுக்காக அதனால் அந்த அண்ணாமலையினுடைய அரங்காவலர் தலைவர் ராஜாராம் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அடுத்து குணசேகரன் தலைவர் சன் கலை அறிவியல் மற்றும் திருவண்ணாமலை குணசேகரன் அவர்கள். அடுத்து சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் திருவண்ணாமலை சந்திரமோகன் அவர்கள். ஆர் நாராயணமூர்த்தி கனரா வங்கி ஊழியர் ஓய்வு பெற்றவர்கள் வருகின்றிருக்கிறார். நெடுவோடு வாழ்க. அடுத்த திருக்குறள் தொண்டு மையம் கம்பராமாயண கழகம்னு வச்சுருக்காங்க காரைக்குடியில். கம்பன் கழகம்னு கழகம் இன்னைக்கு கழகமாக இருக்குது. உண்மையாகவே நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல. அந்த சிறப்புழகளை தெரிஞ்சுட்டு தன்னகரம் போட்டுவிட்டாங்க இன்னைக்கு. அதனால் அடுத்து இன்னொரு நிகழ்வு சொன்னாங்க. தேர்தல் நாங்கள் போன நிகழ்ச்சி சொல்லியிருந்தாங்க. இதனுடைய இயக்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் பாபு அவர்களும் விஸ்வநாதன் அவர்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் வெளியே சொன்னால் கேவலம். தேர்தல் விழா அப்படி நடந்திருக்குது. கம்பன் பிறந்த ஊரில் கம்பன் விழாவுக்கு போயிருந்தாங்க கூட சொல்லிட்டு அப்புறம் எங்கிட்ட தங்கி இருந்துட்டு காலையில் போனாங்க. அடுத்து கம்பராமாயண தலைவர் வேங்கட ரமேஷ் பாபு தலைவர் குப்பன் அவர்கள் வானொலியில் பேசியிருந்தார். எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தார். டிவியில் எங்களுடைய செல்லுக்கு அனுப்பிச்சிருந்தார். வானொலியில் எங்களை பற்றி பேசுறதை பற்றி தான் அனுப்பியிருந்தார். சரி, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து அதை கேட்டோம். அடுத்து ரமேஷ் பாபு குப்பன். ஆனால் வளம்ங்கிறது 3 வளம் மலை வளம் நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறோம். மலை வளம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மதில் வளமும் மாடவீதி வளம் நான் கேள்விப்பட்டதில்லை. அது இவங்க தான் எந்த விவரம் கேட்டப்போ சொன்னாங்க.
அடுத்து தங்க விஸ்வநாதன். தங்க விஸ்வநாதனை எவ்வளவு பாராட்டினாலும் அவருடைய வாயிலிருந்து வாத பூரா தங்கமாக வருதுங்க. நம்ம சிந்தனை பண்ணியே பார்க்க முடியாத கருத்துக்களை சொல்கிறார். இது என்னடா இவ்வளவு சிந்தனையாக சொல்கிறாரு இவர் அப்படி நாங்கள் ரொம்ப வியந்தே போய்க்கிறோம். மாதத்தில் ஒரு நாளைக்கு என் கூட பேசுவார். மாதத்தில் ஒரு நாளைக்கு பேசுவார். ஒன்றாந்தேதி பேசுவார். பேசுகிற ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசுவார். அவ்வளோ அற்புதமான கருத்துக்களை சொல்லுவார். தங்க விஸ்வநாதன் பித்தளை விஸ்வநாதன் இல்லை, தங்க விஸ்வநாதன். அதனால் தங்க விஸ்வநாதன் தான். அடுத்து சிங்கார உதயன், அதன் செயல் உறுப்பினர். அடுத்து தேவிகா ராணி ஒருங்கிணைப்பாளர். தினகரன் ஒருங்கிணைப்பாளர். சுப்பிரமணிய பாரதியாருடைய தவப்புதவி பச்சையம்மாள். பச்சையம்மாளுக்கு வந்து வறுமையே கிடையாது. ஏன்னா எப்பவுமே பசுமையாக தானே பச்சையாக இருக்கேன், பசுமையாக இருக்கிறதாச்சாங்க, வறுமை இருக்காது எப்பவுமே. அதனால் அவர்கள் ஜீவா அவர்கள் அவர்களும் உறுப்பினர். பாரதி தேவி அறக்கட்டளை செயலாளர்கள், மற்ற சில நண்பர்கள். அடுத்து திருக்குறள் தொண்டு மையம் தமிழ் செம்மல் குப்பன் அவர்கள் தன்னுடைய துணைவியாரோடு வந்து எனக்கு விருது பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்னைக்குநாதரே, நீங்கள் ஒரு வாழ்த்த போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு, அது முழு மதிப்பு இல்லை. கணவன் மனைவியாக போகணும். கணவன் மனைவியாக போனால் அது 3/4 மதிப்பு. குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா முழு மதிப்பு. அதனால தான் சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு ஈசனும் ஈஸ்வரியும் முருகனும் வந்தாங்க. எம்பெருமாள் முருகனையும் கூட்டு வர்றாருல்ல, அதனால முழு மதிப்பு தரணும்னா குழந்தையோடு போடுவாங்க. அதுதான் முழு மதிப்பீடு வேறு. அதனால் குப்பன் அவர்கள் தன்னுடைய துணைவியாரோடு வந்து இங்கே விருந்து வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து சண்முகம் செயலாளர் தொண்டுமையத்தினுடைய திருக்குறள் தொண்டுமையம். நல்ல பன்னீர்செல்வம் பேர் அருமையான பேருக்கு நல்ல பன்னீர்செல்வம் வச்சுருக்காங்க. அதனால் எண்ணெய் மற்ற எண்ணெய்களுக்கு பூரா பேரை சொல்லி மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய்க்கு மட்டும் நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே நல்லதாக இருந்தாலும் நல்லதை சேர்த்திட்டாங்க அதுக்கு. அதனால் அவருடைய நல்ல பன்னீர்செல்வம், பன்னீரே மணக்கக்கூடியது தான். அடுத்த வாசுதேவன் அவர் உறுப்பினர். அசோக்குமார், சில அன்பர்கள், மற்ற சில அன்பர்கள். அதனால் அடுத்து எங்கள் கூட வந்திருக்கிறாங்க உட்காந்துக்கிறவர்கள். இவர் பேர் சுப்பிரமணிய அடிகளார்னு பேர். அவர் வந்து பொதுநல பூங்கொழியில் நாங்கள் பட்டம் கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஏன் அவரை சொல்கிறோம்னா, அவர் ஊரில் ஒரு 40 வீடு இருக்கும். 40 வீட்டு உள்ளவர்களும் சைவம். இந்த கருவாடு விற்கிற வரல, கருவாடு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வேணா ஒருத்தர் பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் மூட்டை பிடிச்சிக்குவான். ஏறுந்து ஒருத்தன் தான் 1/4 கிலோ வாங்கிட்டு எவன் ஏறிட்டாலும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊர் கருவாடு விற்கிற போனால் இவரை வீட்டை காட்டிடுவாங்க. இதுதான் அந்த வீட்டுக்கு போங்க, உங்கள் கருவாடு பூரா சுத்தமாக விற்று போயிடுங்க அப்படின்னு இவரை வீட்டை காட்டி விட்டுருவாங்க. இவர் வீட்டுக்கு போகிறோம்னா அவர் புத்தி சொல்லி அனுப்பி வரப்பா, யார் மாக்கிறால இருக்க மாட்டாங்க, நீ பேசாமல் வேற ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அதனால் எங்களோட உடன் வந்திருக்கிற சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த தேவராஜன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களுடைய அன்னதான ஆலயத்தினுடைய ஆஸ்தான ஓதுவார். அவர் தான் திருவருத்தர் ரொம்ப அற்புதமாக பாடுவார். கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, கல்யாணம், காது குத்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு வைப்பார். அடுத்து ராமனுக்கு எப்படி லட்சுமணன் துணையாக இருந்தாரோ அந்த மாதிரி எங்களுடைய அடிகளாருக்கு அண்ணாமலை லட்சுமணன் போல இருக்கார் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை பாராட்டுவேன். இந்த ஊருக்கு இருக்கிற சிறப்பு வேறு எந்த ஊருக்கும் இல்லை. இப்போ சிதம்பரத்தில் இருக்கிற சாமி பேர் நடுறாங்க, ஊர் பேர் தில்லை. அப்புறம் கோயில் பேர் பெரிய கோயில்னு பேர், சிதம்பரத்துக்கு பெரிய கோயில் பேர். இந்த ஊரில் மட்டும் சாமி பேரும் அண்ணாமலை, மலை பேரும் அண்ணாமலை, ஊர் பேரும் ஊர் பேர் அண்ணாமலை. அதனால் அதுக்கு அண்ணாமலை கூட வந்திருக்காரு.
அடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டுருக்கிறோம். நாங்கள் இளமையிலேருந்து எப்படி என்னென்ன அனுபவிச்சுட்டு வந்தோம், என்னென்ன சுகத்தை அனுபவிச்சு அதை எழுதிட்டு வந்துருக்கிறோம். அதைய எழுத்து பிழை, இலக்கண பிழை எல்லாம் திருத்தி போகிறோம். அம்மா வந்திருக்கிறாங்க. அணுகண்ணிலான ஒரு பேர் தமிழாசிரியர் ஓய்வு பெற்றவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்து எங்களுடன் ஒரு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் சின்னத்துறை வந்திருக்கிறாரு. நான் அங்கே நிற்கிறத பார்த்துங்க. திருநீர் பூசினால பார்க்கணுன்னா அவரை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தாலும் திருநீர் பூசிகிட்டே இருப்பார். அடுத்து ஒரு தடவை எங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்தது. இப்போ தான் மணியன்றெல்லாம் மாறலையாச்சு. செல்லு இப்படின்னாங்கன்னா அங்கே வந்துட்டு பணம் அங்கே பணம் வந்தது. இது யார் எடுப்பாங்க தெரியலையே அப்படின்னாங்க. ஒரு வாரம் எங்களுக்கு சரி பணம் வரும், பேர் வராது. ஆரம்ப பேர் வராது. அவங்க சொன்னா தான் தெரியும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாங்க நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 2 லட்சம் வந்தது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் தான் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சு நேரமாக அங்கே வந்துட்டு அவங்க பையன் ஒரு பணத்தை போட்டு தூக்கிட்டு அந்த அம்மாக்கு வந்திருக்காங்க. காப்பலூர் சாந்தின்னு பேர் பார்த்துங்க. அதுபோல் இன்றைக்கு எங்களுடைய இருவரத்தோட ரொம்ப நாளாக அவருடைய திருமண நாளுக்கு அன்னதானம் செய்திருக்கார் வெங்கடேசன். அவருடைய துணைவியார் திலகவதியா உமா திலகவதி ரொம்ப நாளாக எங்களுடைய திருமண மேட்டுக்கு அன்னதானத்தோட அவர் வந்தாலும் வரலைனாலும் நான் திருமணம் ஃபோட்டோ வச்சு சாப்பாடை போட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சுவார். முடிஞ்சாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் எங்களை பார்க்கறதுக்கு வருவார். அடுத்து எங்கள் கூட வந்திருக்காங்க. அதாவது ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிறது, அருளுங்கிற குழந்தை ஈண்டெடுக்கிறது அன்பு தான். அருளுங்கிற குழந்தை ஈண்டெடுக்குது. பெற்று போட்டு போயிருப்பது வளர்த்துறது இல்லை. வளர்த்தது யாருன்னா பொருளுங்கிற செவிலித்தாய். எங்களுக்கு 2 தாய் இங்கே வந்திருக்காங்க. இங்கே ஒரு தாய் இருக்குது, அங்கே ஒரு தாய் இருக்குது. 2மே செவிலித்தாய் தான். அருள் என்னும் அன்பின் குழவி, பொருள் என்னும் செல்வச் செவிலியால் அப்படிங்கிறார். பொருளுங்கிற செல்வச் செவிலியால் தான் வளர்த்துறாங்க. அதுபோக வல்லநாடுடைய நிறைய கிராமங்களோறும் போக்குவரத்துக்கு மட்டும் பணம் வாங்கிட்டு யாராவது போய் ஒரு நிகழ்ச்சி எடுத்துகிறாங்களான்னு கேட்டால் நம்முடைய புருஷோத்தம் அவர்கள் தான். ஏன்னா இந்த காலத்தில் எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் ஃபங்க்ஷன் ஃபார் கரெக்ஷன் அப்படி இல்லாமல் போக்குவரத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் வந்து அற்புதமாக நடத்தி தருவாங்க நிகழ்ச்சியை நம்முடைய புருஷோத்தம் அவர்கள். அடுத்த பாரதத்தையும் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் கிராமந்தோறும் இசையாகவும் நாடகமாகவும் நடத்தக்கூடிய ராமஜோதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் பல பேர் வருகிறார்கள். இன்னும் இங்கே வந்திருக்கிற யார் எப்படிப்பட்டவங்க எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்கள் கூட இன்னும் பல பேர் வருகிறார்கள். அவருடைய எல்லாம் எங்களுடைய அதாவது ஒருத்தர் இந்த தேவாரத்து ஒரு பாட்டு, விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் பதிர்ச்சியாகும் திருநாவுக்கரசர் தேவாரம் பாடுறார். விளக்கு போடுறதுனால என்ன புண்ணியமோ அதுக்கு ஒரு 100 ரூபாய்ன்னு வச்சுங்களேன். அதையே நீங்கள் போய் கோயிலை கூட்டி தள்ளிங்கன்னா 1000 ரூபா. பதிர்ச்சியாகும் 10,000 பெருக்கிறதையே. விளக்கினால் பெற்ற இன்பம் துளக்கினால் பதிர்ச்சியாகும் 10,000. அதுபோல் ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் 500 விளக்கு ஏற்றுறாரு ஒருத்தர். 500 விளக்கு எங்கேயாவது இதான் நிற்கிறாரு பார்த்துங்க. தினந்தோறும் மாலையில் 500 விளக்குங்க. எல்லா சாமியும் அத்தனை சாமி இருக்குதாங்க. விருத்தாச்சனம் இன்றைக்கி வந்துக்கிறீங்களா யாராவது? விருத்தாச்சனம் வராதவங்க இந்த உடம்புலேருந்து உயிர் போகிறக்குள்ள வந்துருக்கணும். விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. அங்கே என்ன விசேஷம்னா 5 விநாயகர். எந்த கோயிலையால் 5 விநாயகர் பார்க்க முடியுமா? 5 முருகன், 5 கொடிமரம், 5 நந்தி, 5 கோபுரம், 5 தீர்த்தம், 5 உள்மண்டபம், 5 வெளிமண்டபம்,
வருஷத்துக்கு 5 திருவிழா, பெருந்திருவிழா இத்தனையும் உள்ள கோயிலுங்க. அடுத்து 28 ஆகம கோயில் எந்த ஊர்லேயும் கிடையாது, விருத்தாச்சலத்தை தவிர 28 ஆகம கோயில் இருக்கு. அங்கே நீங்கள் அவசியம் வந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கோயிலுக்குள்ள 5 தீர்த்தம் எந்த ஊர் இருக்குது? திருவண்ணாமலை 3 தீர்த்தம் இருக்குது. முக்குளம் நீர்ந்து திருஞான சப்தமே பாடுறாரு. ஆனால் 5 தீர்த்தம் விருத்தாச்சலத்தில் இருக்கு. அந்த அந்த ஆறோட 5 ஆறு சேர்ந்து ஓடுது. 5 ஆறு சேர்ந்ததான் மணிமுத்தாரணி, கோமுகி, கோபிச்சம், மயூரம், அப்புறம் சின்னாறு, வெள்ளாறு, 5 இந்த 5 சேர்ந்ததான் மணிமுத்தாறு ஓடுது. அதனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தரம் விருத்தாச்சலம் வந்து பார்த்துருக்கேன். அடுத்து எங்களுடன் வந்திருக்கக்கூடிய ஒரு பொறியாளர் பழனிசாமி, எங்கள் ஆளை காணுமே இதாங்க நினைக்கிறது பாருங்க. அவரை தேடிட்டு எங்கேயாவது போனாங்கன்னா அவர் வீட்டில் போனால் இருக்க மாட்டார். பழனிசாமி வேணும்னா கோயிலில் தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பரை கூட வந்திருக்கிறாரு. இன்னும் இந்த சேவையில் மிகச்சிறந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற பல பேர் வருகிறந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யாரையும் நாங்கள் சொல்லாமட்டிருந்தேன். எங்களுடைய பாண்டரங்கன் வந்து பாண்டரங்கன்னு அவர் பெருமாளுடைய பக்தர். ஆனால் சிவபக்தியிலையும் மிக சிறந்தவர், வேறுபாடு கிடையாது அவருக்கு. அதனால் அப்புறம் அடுத்து எங்களுடைய ஓட்டுநர் மோகன் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சிறப்புங்கன்னா, அவருக்கு நாங்கள் மருத்துவமனையில் 6 மாதம் இருந்தோம். 6 மாதம் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு மலம் அள்ளுனவர். இது யாராவது செய்வாங்களா? நாங்கள் மலம் நாங்களாக இருக்க முடியாது, எடுக்கணும். அது டிஇன்னு சொல்லுவாங்க, டிஇ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டால். ஒரு மற்றவங்க தான் எடுக்கணும், தவிர எங்களுக்கு வராது. அந்த வேலையை 6 மாதம் தொடர்ந்து வீட்டுக்கு போகாமல் செஞ்சு சொல்கிறேங்க அவர். அதை விட இன்னொன்று, இங்கே திருவண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கிற போது வடலூரில் போய் ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு சொல்லி ஒரு ஆள் அனுப்பணும். அவரை தான் அனுப்பணும். எங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஊரில் பிரசவத்துக்கு போகிறதுக்காக ஒரு பெண்ணு காத்துட்ருக்குது. 4-5 பஸ்ஸு போயிடுது. பஸ்ஸுக்கார இடமில்லை சொல்லிட்டு போயிட்டான். உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. இவன் போகிறான் வண்டி ஓட்டிட்டு. இவனாக போய் கேட்குறான், எங்கே போகிறீங்கன்னு. ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க, ஒரு பஸ்ஸுக்கார நிறுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏறுங்க எங்கள் வண்டியில், நீங்கள் எங்கே போகணும் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டான். ஆஸ்பத்திரிக்கு வரக்கூட பெருசாக ஆகிடுது. இப்படி எங்கேயாவது ஒரு தொண்டரை பார்க்க முடியுமா? உண்மையான 100% சேவை செய்கிற தொண்டர். அதனால் அவங்கள தான் அங்கே பார்த்துங்க, ஆனால் பார்த்துங்க, ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிறான் பாருங்க. அவனாக கேட்டு ஏற்றிட்டு போய் எங்கள் வண்டியிலே பேசுவோம், சுகப்பிரசவம். எங்கள் வண்டியிலே சுகப்பிரசவமாச்சு. அதனால் அப்படிப்பட்ட அவங்க ஒரு சன்மார்க்க சங்கம் வச்சுக்கிறாங்க. வருஷந்தோறும் ஆண்டு விழா தினந்தோறும் நெஞ்சு ஊற்றுறாங்க. சூரியன் உதிக்க மறந்துடு ஒரு நாளைக்கு அகவல் படிக்கிறது மட்டும் மறக்க மாட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட தொண்டர். அதனால் இன்னும் எங்களுடைய தலைவர் ஆதிமூலம்னு ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் யாருங்கன்னா, திருவண்ணாமலை அன்னதானத்துக்கு 30 ஆண்டுகளாக 6 மாதத்துக்கு முன்னே விறகு வெட்டி போர் போட்டு வச்சுருவார். விறகு வெட்டி காய வச்சு போர் போட்டு வச்சுருவார். நாங்கள் அந்த பக்கம் போனால் 10 நாளைக்கு அவங்க வீட்டு தான் சாப்பிடுவோம். 10 நாளைக்கு அவங்க வீட்டு தான் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான, அதாவது பஞ்சாயத்து தலைவர் 5-6 வருஷம் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டார். அவங்களும் இந்த வேலைக்கு எதுக்கு போகிறது, போகாமல் எடுத்துக்கலாமே. சம்பாதிக்க தெரியாத அரசியலுக்கு எதுக்கு போடுறீங்க? அதனாலேயே அவர் வறுமையில் இருக்கார். வறுமையில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் லஞ்சம் ஒரு டீ வாங்கி குடிக்க மாட்டாருங்க அடுத்தக்கிட்ட. அப்படிப்பட்ட உண்மையான தொண்டருக்கு இவர் பாருங்க. அதனால் இதாங்க நிற்கிறார். அவர் தாங்க, அவர் பேர் ஆதிமூலம். அதாவது சிவபெருமான் அனாதி மூலம், இவர் ஆதி மூலம், நாம் எல்லாம் வியாதி மூலம். அதனால் பச்சையம்மா வந்து பேசுகிறது ரொம்ப சிறப்பாக. நாங்கள் எங்கள் விழாவில் வந்து பேசினாங்க, ரொம்ப அற்புதமாக பேசினாங்க.
அதை நாங்கள் ரொம்ப பாராட்டினோம். ரொம்ப மகிழ்ந்தா அப்படி பேச கேட்டுன்னு அவர் நேரம் கொடுக்க முடியலையே நினைச்சோம். அதுபோல் எங்களுடன் வந்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் யார் வந்திருக்கிறான்னு ஞாபகம் இல்லை. அதனால் எல்லாரும் இந்த கம்பன் இயக்கம்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கழகம்னு பேர் வைக்காம, மண்டலம்னு பேர் வைக்காம, இயக்கம்னு பேர் வச்சு இயக்குதல். இயங்கினா தான் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம். இதில் ஒரு மனிதன் அதாவது இரக்கம்ங்கிற ஒரு பண்பு இயற்கையாக வரணும். இரக்கம்ங்கிற பண்பு செயற்கையாக வராது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அப்படின்ட்டு அகவலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரக்கம் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட வந்துடுதுன்னா உங்கள் முயற்சி இல்லாமையே உங்கள் வாழ்க்கை நடக்கும். உண்மையாக எங்கள் அனுபவம் இது. இப்போ நாங்கள் என்ன எத்தனை வேலை வச்சுருக்கா சோறு போட்டு உட்காந்துக்கிறோம். எங்கேயாவது போகிறோமா? யார்கிட்ட போய் கேட்குறோமா? இல்லை யாராவது வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறோமா? இல்லைங்க சொல்லிக்கிட்டு இல்லையாச்சு இருந்தால் சொல்லா. எத்தனை பிறவி அடிக்கணும் அவற்றுள் ஈகையின் செல்வமும் எய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான். கர்ணன் கேட்குறான் கடைசியா, இல்லை என்கிற போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அழைத்தருள் என்றான். இல்லைன்னு யார் வந்து என்கிட்ட கேட்குறானோ, ஒரு பிச்சைக்காரன் போய் ஒரு வீட்டில் ஒரு பெரிய 10 மாடி வீடாக இருந்தது. 10 மாடி. அங்கே போய் 3 நாள் நின்று கத்துனான். ஐயா பசிக்குது ஏதாவது கொடுங்கண்ணா. காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு வச்சு காலையாக போச்சுட்டாங்க. ஏன் பழைய சோறு இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னா அது இல்லைனாரு. குளிரில் தாங்க முடியல, ஒரு பழைய வேட்டி இருந்தால் கொடுங்கன்னா அது இல்லைனாரு. சரி ஏதாவது ஒன்று கொடுங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைப்பானாரு. அப்படின்னா நீ வா போகிறான்னா. நான் ஒன்றும் இல்லாம வைக்கிறேன், நீயும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்க, நீ வாழ போதான் 2 பேரும் பங்கு போடுக்கலாமா அப்படின்னு கூப்பிட்டா. அதுபோல் வந்து கேட்கறது இல்லைங்கிறனமே கிடையாது. அட 1000 ரூபா கொடுத்துல 100 ரூபா கூட ஏன் இல்லைன்னு தான் இல்லைங்க சொல்லி ஏன் பயன்படுத்துகிறேன்? இல்லை என்கிற போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அழித்தருன்னு தானே கேட்டாவன். அவன் சொல்கிறான் பகவான் கருணை எத்தனை பேர் விளைக்கணும், எத்தனை பேர் விழா எடு. ஈகையும் செல்வமும் மெய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்று வைத்தான் அப்படின்னா. அதுபோல் இரக்கமே இல்லாதவங்கிட்ட இரக்கம் பிறக்க வைக்கிறானுங்க கம்பன். இரக்கமே இல்லாத ஒரு ஜீவன். அவன் படித்ததே 3 வார்த்தை தான். கொல் எரி குத்துங்கிறாரு பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார். அங்கே கங்கை வேடம், இங்கே காலத்தி வேடம். கொல் எரி குத்துங்கிறாரு. கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறார்? கம்பர் பிடி எரி பட என பெயர்த்தும் கூறுவான். அதே வார்த்தை இங்கேயும் வருது. பிடி எரி பட என பெயர்த்தும் கூறுவான். இப்படிப்பட்டவன் ராமபுரான் வந்து கங்கையாத்தில் கரையில் தங்கியிருக்கிறார். நாளைக்கு தான் தண்டகாரண்யம் வன ஆரம்பம். இன்னைக்கு இந்த கரையில் தங்கியிருக்கிறாங்க. சாப்பிடலாம், சோறே சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது சட்டம் கிடையாது. ஆனால் குகன் கேள்விப்பட்டு வாரம் வந்து எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. எங்களை யாராவது ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்கன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்றீங்களானாவே அது இருக்குதே இல்லையானு தானே சந்தேகம். நாங்கள் வேணான்றுவோம். ஒரு அன்பரை ஒரு விழாவை கூட்டிகிட்டு போனார். கூட வந்தவர் ஏங்க சோடா குடிக்கிறீங்களா, சோடா ஒரு 100 தரம் கேட்டார் குடிக்கிறீங்களான்னு. இது என்னடா இவன் குடிங்கன்னு வாங்கி கொடுத்தா நான் குடிக்க மாட்டேங்க, எத்தனை வேணா குடிப்போம். இவன் குடிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறானே சொல்லிட்டு சரி அப்புறம் ஒன்று தான் வாங்கி குடியா அப்படின்னா. அப்புறம் ஒரு சிஞ்சர் சொல்கிறாங்க, இஞ்சியெல்லாம் போட்டு சிஞ்சர் அது வாங்கி கொடுத்தாரு. குடிச்சிட்டு அந்த ஊரில் போய் பேசணும். அந்த ஊரில் திருஞான சம்பந்தரை பற்றி பேசுனா அந்த ஏப்பம் வந்துட்டே இருக்குதுங்க, சிஞ்சர் ஏப்பம். அது தான் திருஞான சம்பந்தத்தை சிவபிரகாஷ் சுவாமிகள் 4 மாலையில் பாடுறாரு. ஞானப்பால் உண்டார்ல ஞான சம்பந்தர். பூவான்மலி மலிநீர் பொய்யக்கரையில் பாவான் மொழி ஞானப்பால் உண்டு. பூவான் மலி மணிநீர் பொய்யக்கரையில் பாவான் மொழி ஞானப்பால் உண்டு.
நாவால் மறித்து என் செவியமுதாய் வார்த்துக்கிறான். அந்த பால் உள்ள போகலையா, தேவாரமாக வெளியே திரும்பி வந்துருதான். ஞானப்பால் உள்ள போகல, உள்ள போயிருந்தா ஜீரணமாக இருக்கு. நம்ம தேவாரம் எப்படி கிடையாது நமக்கு. நாவால் மறித்து என் செவியமுதாய் வார்த்துக்கிறான். அந்த ஞானப்பால் தான் தேவாரமாக வெளியே வந்தது. இது உண்மையான நாங்கள் சந்தேகப்பட்டே இருந்தோம். அந்த சந்தேகம் அந்த சிஞ்சனை குடிச்சதுனால தான் தீர்ந்தது. நூற்றுக்கு 100 உண்மைதான் அப்படின்னு அன்றைக்கு தெரிஞ்சிடும். அந்த சொற்பொழிவு முடி வரைக்கும் அதே இப்போ வந்துட்டு எங்களுக்கு. அதுபோல் ஞான சம்பந்தனுடைய வாழ்நாள் முழுவதும் அத்தனாயிரம் பதியங்களை பாடுறதுக்கு காரணம் ஞானப்பால் தந்தது தான். நாங்கள் கடவுள் வாழ்த்து ஒரு பாட்டு பாடினோம், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சிவபிரகாஷ் சுவாமி அண்ணாமலையார்கிட்ட போனார். துரைமங்கலம் சிவபிரகாஷ், இந்த சிவபிரகாசம் இல்லை, துரைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமி அண்ணாமலையார்கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்தார். ஏன் அழைக்கிறீன்னு கேட்டான். நான் என்ன சொல்கிறது, ஏதாவது உனக்கு வேண்டியதுக்கே வந்திருப்பேன், வேணுங்கிறத கேள்வி நான் கொடுக்குறேன்னாரு. அந்த ஞானசமுந்தருக்கு பால் கொடுத்தீங்க, அது மாதிரி எனக்கு நீ பாலெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நான் தவம் பண்ணலை. தவத்தளவாக இருந்தேன் தவம், நான் தவம் பண்ணலை. சரி, அப்புறம் என்ன வேணும்? அந்த பால் ஒரு கிண்ணத்தில் தானே ஊற்றி கொடுத்தேன். என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்து இன்னும் அடிசில் என ஊட்டினாங்கல்ல அம்மா. கிண்ணத்தில் அந்த சிவஞானத்தை குழைச்சி தானே விட்டாங்க. அந்த கிண்ணத்தை கழுவித்தானே வச்சுருப்பேன். பால் கிண்ணத்தை கழுவணுமில்ல அவசியம் இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். அந்த கிண்ணம் கழுவுன தண்ணியை எனக்கு ஊற்றுன்னு கேட்குறாரு. சோனசைல மாலையில் இழையனத்தளர் சிற்றிடை உண்ணாமுலையாள் எனக்கு வன் புகழி வேந்து அயின்ற, வன் புகழி வேந்துன்னா தெரியாத சம்பந்தர், வன் புகழி வேந்து அயின்ற கழுமணி பசும்பொற் குலபு வாட்கிண்ணம் கழுவு நீர் வார்ப்பதற்குறையாய். கழுமணி பசும்பொற் குலபு வாட்கிண்ணம் கழுவு நீர் வார்ப்பதற்குறையாது. கிண்ணத்தை கழுவி கீழே ஊற்றுறது தண்ணி, அந்த தண்ணி எனக்கு ஊற்று அப்படின்னு கேட்குறாரு. சிவபிரகாஷ் கற்பனை கலைஞ்சிவங்க 40 நூல் எழுதி அவருக்கு கற்பனை கலைஞ்சிவனா அவர் கற்பனை கலைஞ்சி தான். 4 மணி மாலைன்னு ஒரு நூல் இருக்கு, நீங்கள் படித்து பாருங்க. பெரிய பெரிய புராண ஆராய்ச்சி நூறு அதுதான். அதுக்கு மேலே ஒரு ஆராய்ச்சியாக செய்ய முடியாது, பேர்பட்ட நூல். அதனால் அந்த ஞானசம்பந்தருக்கு நடந்த நிகழ்ச்சி நாங்கள் சாப்பிட்ட போது வந்த போது தான் இந்த இரக்கமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு காட்டு வேடம் அவன் பேசினாவே யமன் பயப்படுவானா. யமன் கூற்றம் அஞ்ச குமுறுங்குரலினான் சீற்றமின்றியின் தீயன நோக்குவான். சாதாரணமான பார்வையிலே கண்ணில் நெருப்பு இருக்குமா. அப்பேற்பட்டவன் ராமனை பார்க்க வரான். அவன் வாய் துறக்கிறதுக்கு முன்னே இவன் போயிட்டாங்க, லட்சுமணன் போயிட்டான் பக்கத்தில். கூவாமுன்னம் இளையோன் குறுகி, கூவாமுன்னம்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்றதுக்கு முன்னே சொல்ல, கத்துறது கூவானா. ஏண்டா கூவுற பேசாமல் சொல்கிறாங்களே. கூவாமுன்னம் இளையோன் குறுகி நீ யாவான், யார் நீ யார் அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னா அவன் என்ன சொல்கிறாங்க, தேவான் என் கடல் சேவிக்க வந்தனன். ராமனுக்கு லட்சுமணனுக்கு அவனுக்கு வேறுபாடு தெரியல. இந்த ராமன் அவனுக்கு தெரியாது. ராமனை சொல்லி பார்த்துருந்தா தான் தெரியும். இவன் தான் ராமனாக்கு நினச்சி சொல்கிறான், இவன் தான் ராமனாக்கு நினச்சி சொல்கிறான். அது அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கானு, என்னை கும்பிட வந்தியா, ஓ சரி அப்படின்னு கீழே விழுந்து கும்பிடு, விழுந்து கும்பிட்டு போன்னு சொல்லிக்கலாமில்ல. ஏன் பிரதமர் போகிறார் வண்டியில், காரில் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு. எம்பிகள் பூரா முன்னாள் நேட்டு கும்பிடுறாங்க. டிரைவர் நம்மளைத்தான் கும்பிடுறாங்கன்னு நினச்சிக்கிறது. டிரைவர் நம்மளை தான் கும்பிடுவான்னு நினச்சா நியாயமாக. அவர் லட்சுமணம் பாருங்க, அடே இப்படி ஒரு கபடற்ற அன்போடு ஒருத்தர் வந்திருக்கிறானே, அண்ணனுக்கு நமக்கும் வேறுபாடு தெரியாதனால நம்ம வணங்க வந்தேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி, சரி அண்ணனை வணங்க வந்திருக்கிறான், இங்கே நெல்லு நெல்லு வந்துடுறேன். நெற்றி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி குற்றவானினை காணக்குறுகினான். இங்கே போய் சொல்கிறது ஒரு தம்பி. இந்த லட்சுமணன் பாருங்க, குகனை என்னுடைய தம்பி காண வந்திருக்கிறான்னு சொல்கிறான்.
அண்ணன் சொல்லாதே அவனா ஏற்றுட்டான் தம்பி, அண்ணன் ஏற்றுட்டான் அவனை. தம்பின்னு என்னை காணக்குறியினான் நிமிர்ந்த ஊட்ட சுற்றமுந்தானும் உள்ளம் தூயவன். இந்த சொல்லு கம்பராமாயணத்தில் கம்பர் போட்டது தப்பு. ஏங்க இதை போடலாமா? ஏன் போடலாம்னா, ராமன் இன்னைக்கு போய் ஆத்துக்கரையில் தங்க போகிறேன், ஆகாரம் கிடையாது, 3 தாய் அவனுக்கு, 1 2 இல்லை 3 தாய். 3 தாய் யாராவது ஒரு கட்டுச்சோறு கட்டி கொடுத்துக்கலாமில்ல? கட்டுச்சோறு கட்டி கொடுத்துருக்கலாமா? கொடுத்துடக்கூடாதா? ஒருத்தருமே கொடுக்கலையே. ஆனால் காட்டு வேடனான குகன் வரும்போதே கொண்டு வந்துட்டு ஆகாரத்தை கேட்டு கொடுக்கல. அவனுக்கு எங்கிறதுக்கு இந்த பண்பு? அதுதாங்க இரக்கம், இயற்கையாக வரணும். ராமன் வந்திருக்கிறான், இன்னைக்கு கடற்கரையில் தங்க போகிறான், அவன் பட்டினி கிடக்க போகிறான் அப்படின்னு அவனுக்கு வேணுமா வேண்டானெல்லாம் கேட்கல. வேண்டாம் வேணுமான்னு கேட்டிருந்தேன், எங்கள் நாட்டை வேண்டான்னு சொல்லியிருப்பார் ராமன். அதுபோக கம்பராமாயணத்தில் வர ராமன் சைவம் சன்மார்க்க ராமன், வால்மீகியில் வர ராமன் அசைவ ராமன். வால்மீகியில் வர ராமனுக்கு குகன் அப்பமும் பாயசம் கொண்டு வந்தான் தான் சொல்கிறார் வால்மீகி. காட்டில் இருக்கிற வேடனுக்கு அப்பவும் பாயசம் எங்கேங்க போவான்? காட்டில் இருக்கிற வேடனுக்கு அப்பவும் பாயசம் கிடைக்குமா? அதை கம்பனை எப்படி மாற்றான்னு பாருங்க. வால்மீகியில் வராம அசைவராமனுக்கு சைவாகாரம் கொண்டு வரேன், கம்பராமாயணத்தில் வராம சைவராமனுக்கு அசைவாகாரம் கொண்டு வரேன். அதில் ஒரு நுட்பம் என்னன்னா, அதில் ராமா நான் தேன் போல் இருப்பேன், தேனி போல். தேனி 25 மைல் போய் தேன் தேடும், எத்தனை ஜீவன் செத்து கிடக்கும், எதுக்காவது போய் மலரை தவிர வேறு எதுலேயுமே உட்காராதுங்க தேனி. மலர்ந்து புறப்பட்டா கூண்டு தான் உட்காரும், பாயிண்ட் டு பாயிண்ட். தேனி கிட்ட மட்டும்தான் இருக்கு. பஸ்ஸில் போட்டிருப்பான் பாயிண்ட் டு பாயிண்ட், குப்பை எத்தனை பஸ் கிடக்குது. விழா பேருந்துன்னு போட்டிருக்காங்க, ஒரு பஸ்ஸில் போட்டிருக்காங்க விழா பேருந்துன்னு, கீழே விழுந்து கிடக்கு. அதனால் உனக்கு நல்லது எங்கே இருக்குதோ அங்கேயும் மட்டும் உன்னை கூட்டிகிட்டு போவேன். மீன் ஏன் கொண்டு வந்தான்னா, அயலூர் ஆற்றுக்கும் உள்ளூர் சுடுகாட்டுக்கும் பயப்படணும். உள்ளூர் சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் கூட பழகணும் போகிற முன்னாடி நிற்பான், போயிடாதீங்க. இரவில் போனீங்கன்னா பயமாக இருக்குங்க. அடே இங்கே தான் நம்ம நண்பனை போச்சாங்க அப்படிங்கிற என்ன பேர். நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம் இரவு 12 மணிக்கு. 12 மணிக்கு போயிட்டு வெள்ளாறுன்னு ஒரு ஆறு வருது, நாற்றை கடந்து போயிட்டோம். இச்சினி மரம் ஒன்று பெரிய மரமாக நிழலாக இருந்தது. அன்னைக்கு பௌர்ணமி. அந்த மரத்தில் இரவு 12 மணிக்கு போனாங்க. போய் யாரையும் போய் எழுப்பிட்டு எதுக்கு படுக்கிட்டு இச்சினி மரத்தில் படுத்து தூங்கி காலையில் போகலாம் அப்படி வாங்க படுத்துட்டோம். ஒரு மணலை கொஞ்சம் ஒரு இடத்துல மேடாக கிளந்தாச்சு, தலைக்கு வச்சு படுத்துட்டோம். ஆனந்தமாக தூங்கணும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சுடுகாடு. ஆனால் பாவம் இல்லை, எத்தனையோ வருஷம் கழிச்சு வர வேண்டியதுக்கு இப்படியே வந்துக்கிறோமே அப்படி. ஏன்னா அயலூர் சுடுகாடுனால எனக்கு பயம் இல்லை. உள்ளூர் சுடுகாடு படுக்க முடியாதுங்க. நீங்கள் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தால் உள்ளூர் சுடுகாடு போனால் பயம் வந்துடும். அதுபோல் அயலூர் ஆற்றுக்கு போனால் பயம் வரும். ஆற்றுல எந்த இடத்துல மடு இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு தெரியாதுங்க, தெரியாதெல்லாம். அதாவது பரதனை பற்றி குலமுறை இழுத்த படலத்தை கௌதம முனிவன் சொல்கிறான், சதானந்த முனிவனுக்கு அறிமுகப்படுத்தினான். தள்ளறிய பெருநீதி தனியாறு முகமண்டும் பள்ளம் எனும் தகையானை. உலகத்தில் இருக்கக்கூடிய நீதியாகிய ஆறுகளெல்லாம் ஒன்றா மண்டி கிடக்கிற இடமா பரதன். தனியாறு முகமண்டும், மண்டும்னா எல்லாம் சேர்ந்து மண்டி கிடக்கிறான். தனியாறு முகமண்டும் பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை. எல்லறிய குணத்தாலும் நிறத்தாலும் இவ்விருந்த வல்லலையே அடையானை ஏகையர்கோன் மகள் பயந்தாள். அதுபோல் அந்த ஆற்றுக்கு போனால் பயப்படணும். அதனால் அந்த குரு அங்கேருந்து வரும்போது நெற்றி ஈண்டு என்று புக்கு தம்பி குற்றவான் என்னை காண புரியினான். குற்றவான்னு சொல்லி ஏன் போடுறான்னா,
கொற்றவன் ஒருத்தன் வந்திருக்கிறான். வந்திருக்கிறது சிறுங்கி பேரத்துக்கு அரசன் வந்திருக்கிறான். அதனால தான் கொற்றவான் அந்த வார்த்தையை போடுறாரு. அடுத்து இன்னொரு காரணம் என்னென்னா, நமக்கு நம்மளால் ஆக வேண்டிய காரியம் அவனுக்கு இல்லை, ஆனால் அவனால் ஆக வேண்டிய நமக்கு காரியம் இருக்கு. நாளைக்கு ஆற்ற கிடக்கணும். ஆற்ற கிடக்கிறதுக்கு 1000 ஊடகங்களுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கிறான். அவனை என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை நீ கொடு, ஏமாந்துடாத. எத்தனை பொருள் பார்த்தீங்களா? ஒரே 2 வார்த்தை தான் பேசுதான் லட்சுமணன். யாரோ பேசுகிற போது குறிப்பறிதலில் 2 அதிகாரம் போட்டுருக்கு சொன்னாங்க திருக்குறளில். அது உண்மைதான். குறிப்பறிதல் லட்சுமணனுக்கு இருக்கிற அறிவு பாருங்களேன். 2 வார்த்தையில் அவர் அளந்து போட்டான் பாருங்க. உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான். ஏன் சோத்து மூட்டை தூக்கிட்டு வந்தா, வர்ற போதே தூக்கிட்டு வந்தான் சோத்து மூட்டைய. அதுபோல் உள்ளம் தூயவன். வள்ளலார் சொல்கிறாரு, இந்த வேட்டி வெள்ளை நாங்கள் ஒரு 10 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தோம், துவைக்கவே இல்லை. எங்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. அது எதுக்கு துவைக்கிற வேலையெல்லாம்? துவைச்சா அதுக்கு வலிக்கு மேலே என்ன குத்துறோம், என்ன அடிக்கிறோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. அதுக்காக துவைக்கவே இல்லை. இந்த வேட்டி இப்படி இந்த வேட்டி இந்த நேரம் ஆகிப்போச்சு. கண்ணாங்கரேன்னு 1000 அமாவாசைக்கிட்ட ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது எப்படின்னா வெள்ளை பண்ணுறதுன்னு ஒருத்தக்கிட்ட போய் கேட்டோம். அவன் வண்ணான்னு எங்களுக்கு தெரியல, அவன் பெயிண்ட்ரு. அவன் என்ன பண்ணா, இவ்வளோ சர்வ முட்டாள வந்திருக்கிறான், 4 கிலோ எனாமல் பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் வாங்கிக்குவான் அப்படின்னா வாங்கி போய் கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்தோன்னா பெயிண்ட் 4 ஓட்டு, ஒவ்வொரு பக்கத்துக்கு 4 ஓட்டு அடிச்சு கொடுக்குறான். பேட்டி அப்படியே நிற்கிது, நேராக நிற்கிது வேஸ்ட்டு. அப்புறம் இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, இந்த வேட்டியில் அழுக்கு போயிருக்குதா மறைச்சிருக்குதா? கரெக்டாக சொல்றாரு. பேர் என்ன? கோவிந்தசாமி அவர்கள் மறைச்சிருக்குது, அழுக்க போக்கில். ஞாபகமாக வச்சுக்கோங்க. வள்ளலாருக்கு முன்னே யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்க சொன்னவங்க தான். எல்லாரும் வள்ளலார் ஒருத்தர் தான் துவைக்க சொன்னாரு. துவைக்க சொன்னவர் அவர் தான். அதாவது அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து, எல்லாரும் அகம் உள்ள அமாவாசையாக இருக்குது, உள்ள வெளியே பார்த்தா ஒயிட்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. நாங்கள் இந்த சேலத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு பேச போனோம். பேச போனோடனே இந்த கதையை சொன்னோம். ஒரு ஆள் ஒரு சினிமா நடிகையினுடைய படம் போட்டது ஒரு சோப்பில். அது சோப்பு பேருங்களை ஞாபகம் இல்லை. சினிமா நடிகையினுடைய பேர் விளம்பரத்துக்கு போட்டிருந்தது. ஊர்வசியா? ஊர்வசி சோப்பா? அவங்க அந்த படம் போட்டது. அந்த படத்தை அந்த சோப்பை கொண்டாந்து காட்டி, சாமி இந்த சோப்பு போட்டு குடித்தா என் வேட்டியில் இருக்கிற அழுக்கு போக்குமான்னு கேட்டான். ஏன்டா இவன் கேட்குறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி நாங்கள் என்ன சொன்னோம், சினிமா நடிகையினுடைய அழுக்கையே இந்த சோப்பு போக்கும்னா உன்னுடைய அழுக்க போக்க ஒரு பெரிய காரியம் இல்லை, சாதாரணமாக போடு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு சோப்பை வாங்கிட்டு போட்டு 2-3 தடவை போட்டு தொப்பை கும்முனா வெள்ளை விளையேன்னு ஆயிடுதுங்க வேட்டி. அப்படியே பளிச்சுடுது, மின்னல் அடிக்குது. இப்போ சொல்லுங்க, இந்த வேட்டிக்கு தண்ணியிலேருந்து சோப்பு வெள்ளை வந்ததா, சோப்புலேருந்து வந்ததா? தெரியுதா? நாங்கள் கேட்கறது புரியுதா? தண்ணியிலிருந்து வரல, சோப்புலேருந்து வரல, வேட்டிலேயே இருந்தது. இரக்கம் நம்ம விட்ட இயற்கையாகவே இருந்தது. அதை அழுக்கு மூடி இருக்குது, அழுக்கு மூடி இருக்குது. அதை போக்கணும். அதை போக்கணும். இப்போ என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணும்னு என்ன பண்ணணும்? தண்ணி கிணறு தண்ணி போட்டு இந்த வேட்டிக்கு மண்வெளுக்க
துணி விளக்க மண்ணுண்டு எங்கே முத்து மாறி எங்கள் மண் விளக்க எங்கள் மனம் விளக்க மார்க்கம் என்ன எங்கே முத்து மாறின்னு பாரதியார் பாடுறாருல. துணி விளக்கிறதுக்கு மண் இருக்குது. நம்முடைய மனம் விளக்கிறதுக்கு என்ன வேணும்னா இரக்கம் என்ன வேணும். இரக்கம்னு ஒன்று வந்துட்டா இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வண்டியை மேட்டில் ஏற்றுறீங்க, மேட்டில் டூ வீலர் போய் வச்சுக்கலாம். டூ வீலரில் மேட்டில் ஏற போது அப்படியே இந்த இப்படி எக்ஸிலேட்டரா இப்படி திருப்புறது, ஆக்சிலேட்டர் இன்னும் திருப்பினா தான் மேலே ஏறும். கீழே இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இறங்குனீங்கன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டேரிங் மட்டும் நேராக பிடிச்ச போது வண்டி போயிட்டே இருக்கு. ஏன் இறக்கத்தில் தானாக போகுது வண்டி, மேட்டில் நீ முக்கியத்தான் ஏறுது. அப்போ இரக்கம் இருந்தால் அருள் உங்களை தேடி வரும். 2 டம்ளரு மழை பெய்யும் போது கொண்டு வைக்கிறாங்க. 1 மணி நேரம் மழை பெய்ஞ்சுது. 2 பேர் போய் எடுத்து வந்தாங்க. 1 டம்ளரில் தண்ணி சுத்தமாக இல்லை, வாஷ் அவுட். 1 தண்ணி நிறைஞ்சு நிற்கிது. இந்த டம்ளரில் ஏதாவது ஓட்டையானா? இல்லை, ஓட்டையில் நல்ல டம்ளர் தான். ஏன் இல்லைன்னா ஒன்று இப்படி இருந்தது, ஒன்று இப்படி இருந்தது. இந்த பெரும்பாலான உள்ள இப்படி தான் கவர்ந்து கிடக்கு. சிரிக்க தெரியணும் மனுஷனுக்கு. சிரிச்சாவே எத்தனையோ நோய் போயிருங்க. உண்மையாவே சிரிக்கிறதுக்கு எவனுக்கு தெரியலையோ எப்போ பார்த்தாலும் அவன் மூஞ்சி வனப்பு காட்டாவே இருக்கு. வனப்பு எப்பவும் சிரிக்காது, கீழே தொங்கிட்டு தான் கிடக்கு. 999வது குறள் திருக்குறளில். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திருக்குறள் மையம் தான் இங்கே இருக்கிறது. யாரு திருக்குறள் மையமே ஏதாவது கேட்டேன். ஏன்னா திருக்குறள் மையம் போது கேள்வி கேட்க விடுமுன்னா அதுக்காக ஏதாவது யாருக்கு சிரிக்க தெரியலையோ அவனுக்கு பகலே இல்லைங்கிறார். பகலே கிடையாது, எல்லா நேரம் அமாவாசை நாள் தான், ஒரே இன்று தான். நகர்வல்லால் எல்லாருக்கு மாயிருள் ஞானம் பகலில் பாட் பட்டன்று இருள், இருளே தான் அவனுக்கு. அதனால சிரிக்க தெரிஞ்சாதான் எத்தனை நோயை போச்சிருக்கு. அதனால திருஞான சம்பந்தர் சிரிச்சாரு, திருநாவுக்கரசர் நடராஜா கோயில் போய் நினைச்சாரு, இது விலாயிரம் சிரிச்சிட்டேனுங்கிறாரு. அதுபோல குகன் வந்து, அண்ணா தம்பி கொற்றவான் என்னை காண குறுகினான், நிமிர்ந்த ஊட்ட சுற்றமுந்தானும் உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான். அதுபோல் இப்போ இந்த வள்ளலார் சொல்கிறது பிரகாரம் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இல்லாமல் புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இருக்கிறான் குகன். அவர் புறத்தோற்றத்தை பார்த்தா 10 பாடலில் பாடுறாருங்க. 10 பாடல் குகனை பற்றி 10 பாடல் அவ்வளவு மோசமாக பாடுறாரு. மீன் நாத்த வீசு அவருடைய உடம்பு. கண்ணகல் தடமார்பு எனும் நெஞ்சினன், ஒரு கல்லை கொண்டு நெஞ்ச அவனோட மார்பு எவ்வளவு பலம்னு கல்லை தட்டி பார்க்கக்கூடாது. இப்போ நெஞ்சை போய் கல்லில் தட்டினா அது கல் உடஞ்சு போயிடும். மகாபாரதத்தில் குழந்தைய குந்தி தூக்கிட்டு இருந்தா, குந்தி எந்த குழந்தைய பீமனை காட்டில் இருக்கிற போது, வனத்தில் இருக்கிற போது குழந்தை நழுவி கீழே விழுந்துருது. கீழே விழுந்துருதுன்னா குழந்தை கையில் சிரிச்சுட்டு ஆனந்தா துள்ளிச்சு கீழே தொப்புன்னு போட்டுட்டான். ஐயோ கல் மேலே விழுந்துடுதே, என் பிள்ளைக்கு எந்த இடத்துல எறும்பு உடைஞ்சதோ, எந்த இடத்துல காயமாச்சோ, எந்த இடத்துல முன்னாச்சோ பதறி போய் எடுக்கிறான். எடுத்தா அங்கே இருக்கிற கல் பூரா மாவாகி கிடக்குது. அடா பகவானே, இவன் பெருசானவும் எவனாலும் கையில் பிடிச்சாலும் அவங்க அது என்ன ஆகிறது, என்ன ஆகிறது. அவனோட பலமும் இவங்ககிட்ட இருந்தது. அதுபோல் அதை போல் பலம் உள்ளவங்க குகன். அதாவது தன்னுடைய நாடு நகரம் தேனுளார் திடையுண்டால் தேவரும் நுகர்ந்திருக்கான் ஊர்நுளார் துணை நாயன் உயிருளார். நீ சம்பந்தம்னா 30,000 பேரையும் கூட்டிகிட்டு வரங்கிறான். நாடு நகரம் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு முன் வந்தானே. இந்த இலக்கை எங்கேருந்து வருது அவனுக்கு? அதாவது நீ அன்பு காட்டணும், அன்பை யாருக்கிட்ட காட்டணுமோ அவங்ககிட்ட காட்டணும். எல்லாருக்கிட்ட போய் அன்பை காட்டக்கூடாது. அன்பை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுற பாருங்க. என்ன மூளை அவனுக்கு, இயற்கையாக அவனுக்கு அந்த பண்பு வந்தது பாருங்க. காணூட விளையாட காணூட புலனாட கங்கையை முழுது என்றோ. நீ குடிக்க விடணும்னா கங்கையாக இருக்குது, விளையாட கடிது ஓடும் கால்முள
தாமா எப்பொழுதுமே ஏசி தான், குளிர்ந்த காற்று வீசிட்டு இருக்கோம், எந்த தொழிலும் இல்லை. எந்த பகைவன் வந்தாலும் நான் உயிருக்கு வரைக்கும் உங்ககிட்ட இறந்து விட மாட்டேன். மறுவலர் உடலாளினை முன்னே மாடுவன். எவனாவது பகைவன் தான் அவருக்கு முன்னே நான் செத்து போயிடுவேன், உன்னை விட மாட்டேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான இறக்க குணம் நம்மக்கிட்ட வந்ததுன்னா வள்ளலாருடைய சட்டப்படி இறைவன் உங்களை தேடி வருவார். இறைவன் உங்களை தேடி வருவார். இறைவன் உங்களை தேடுறது வேணுமா, நீங்கள் இறைவனை தேடுறது வேணுமா? அதுதான் கோவிந்தசாமியா, கோவிந்தசாமி 2 பேரும் சொல்லிட்டா, சூப்பர். அதனால் இறைவன் நம்மளை தேடி வர்றது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுதான். இல்லறத்தில் யாராக இருக்கிறாங்களோ அவைகளை மட்டும்தான் இறைவன் தேடி வருவார். துறவி இறைவனை தேடி அலையணும். நாங்கள்லாம் தேடி அலையிறாள். நீங்கள் எல்லாம் என்ன தவம் பண்ணுறீங்களோ இறைவன் உங்களை தேடி வர்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. யாராவது வீட்டுக்கு பசின்னு வந்தாங்கன்னா பசி ஆத்துறீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். பசிக்குதேன்னு வரையிருக்கு புசின்னு கொடுத்துட்டா இறைவன் உங்கள்கிட்ட வந்துடுவார். இளையான்குடி மரணார் என்ன பண்ணார், நான் நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க, வீடு தேடித்தானே இறைவன் வந்தார் எல்லாரும் வீட்டுக்கு. அதுலேயும் திருநீலகிரி வீட்டில் போய் படுத்து கிடக்கிறாரு. இளையான்குடி மரணாயன வீட்டில் திருநீலகிரி வீடு 3 தரம் போகிறாருங்க. இப்போ அதுபோல் அந்த காட்டு வேலைனால அது குமரகுருவர் ஒரு செய்தி சொல்கிறாரு, மிக உயர்ந்தவன் வேந்தன் அரசன், மிக தாழ்ந்தவன் வேடன். வேடருக்கும் கிட்டாத வெங்குணத்தாலும் உடலும் மூடருக்குள் யானே முதல்வன்கிறார் வள்ளலார். வேடருக்கு இங்கே ஒரு சாதி கிடையாது. அப்பேற்பட்ட வேடனுக்கு எங்கிருந்து வந்து இந்த இறக்கம்? கண்ணதாசன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான், நாங்கள் தப்பாக சொல்ல. உண்மையான ஒரு கவிஞர்னா கண்ணதாசன் தான். அவரை போல் இன்னொரு கவிஞர் வர முடியாது. பேர் வேணால் வச்சுக்கலாம், எத்தனை பேர் வச்சுக்கலாம். ஒரு வரி சொல்கிறானுங்க, கண்ணிலே கருணை இருந்தால் கல்லிலே தெய்வம் தோன்றும். உங்களுடைய கண்ணில் கருணை இருந்தால் கல்லில் தெய்வம் தோன்றுச்சு. கண்ணப்பனுக்கு என்ன தோன்றுச்சு? கண்ணில் கருணைன்றதுனால தானே. திருக்குறளை கருணைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது எந்த அதிகாரம்? திருக்குறள் மையமே சொல்லிட்டு கருணைக்கு ஒரு அதிகாரம் திருக்குறளில் பேர் மறைச்சு போட்டுக்கிறான் திருவள்ளுவன். அது இல்லை, யாரா சொன்னாங்க சத்தம் கேட்டு? யாரு? கண்ணோட்டம். கண்ணுக்கு அணிகரம் கண்ணோட்டம். அதுக்கு கருணைன்னு தான் போட்டிருக்கோம். நான் திருவள்ளுவர் மறைச்சு போட்டிருக்கிறாரு. இது கண்டுபிடிச்சிக்கிட்டு கண்ணில் தாங்க கருணை. கருணை ஊரும் முருங்க ஆரம்பம் கண்ணில் தானே கருணை தெரியும். ஒரு மனுஷனை பார்த்தாவே கண்ணை பார்த்தா சொல்லிடலாங்க அது எப்படி இப்படி. அதுபோல் நம்முடைய சமய நெறியில் சைவம் பெருசு விஷயம் அந்தந்த கடவுளை கும்பிட்றவங்க சண்டை போட்டு கிடக்கிறாங்க. சண்டை போட்டு கிடக்கிறதா எப்படிதான் சமாதானப்படுத்துறதுக்கு அப்பம் பார்த்தான். இதோடையெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் திருத்துறது அப்படி ஒரு பண்ணிவிட்டானுங்க. அப்போ தான் யோசனை பண்ணி ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆறு ஓடுது, இந்த உலகத்தில் எத்தனை ஆறு ஓடுது. உலகத்திலே மிகப்பெரிய ஆறு அமேசான் காட்டில் ஓடுதுக்கிறாங்க. அமேசான் கடலுக்கே 3/4 தண்ணி அதுதான் கொடுக்கலாமா? அவ்வளோ பேர் யார் ஓடுதில்ல. அமெரிக்காவிலையும் ஜப்பானையும் ரஷ்யா எத்தனையோ ஆறு ஓடுவோம்ல. அந்த தண்ணி பூரா வானத்திலிருந்து வந்ததா கீழந்து வந்ததா? எல்லாருகளும் மலையில் தாங்க பிறக்குது. அது எங்கே வந்து தங்குதோ அந்த இடத்த பாய்க்குது. காவிரி யாரு, கங்கை யாரு, யமுனை யாரு, இதெல்லாம் மேலேருந்து வந்து தண்ணி தானே. இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இது புரிஞ்சுக்கிறது தண்ணி ஒரே தண்ணி தானே மேலேருந்து வருது, பேர் தானே வேறு வேறையாக மாறுது. இதை புரிஞ்சுட்டா கடவுள் வருவனே இந்த புரிஞ்சக்கூடாதா? கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கறந்த நீத்தம் கமலமானது தான். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பாரும் பொருள் இது என்று தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதோறும் பறந்த சூழ்ச்சி பல்வேறு சமயம் கூறும் பொருளும் போர் பிறந்ததென்றே. இது தாங்க வள்ளலார் பொங்குவல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கியோங்கும் கங்குகரை காணாத கடலே. இந்த சமய சண்டை பேர்பட்ட சண்டைங்க. ஒரு சிவபக்தர் ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு காளை மாடு இருந்தது. காளை மாடு
அப்புறம் அது ஒரு காலமாடு வச்சு என்ன பண்ணுறது, இன்னொரு காலமாடு சேர்த்து வண்டியை கூட்டலாம். இது கொண்டு போய் விற்றுட்டு இது வேண்டாம், விற்றுட்டு ஒரு பால் கறக்கிற மாடு வாங்கிடலாம் அப்படின்னு அந்த மாட்டை பிடிச்சிட்டு போனார். அவர் பேர் சிவசாமி. ஒரு பெருமாள் பக்தர் ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு காளை மாடு ஒன்று, ஒரு பால் கறக்கிற மாடு ஒன்று, ரெண்டும் இருந்தது. இந்த பால் கறக்கிற மாட்டை கொண்டு விற்றுட்டு இன்னொரு காளை மாடு வாங்கிட்டு வந்தோம்னா வண்டியில் போடலாம், ஏரியில் போடலாம், எண்ணெய் ஆடுறாங்களே செக்கு இதில் போடலாம், தாம்பில் போட்டு எத்தனையோ வேலை செய்யலாம் அப்படின்னு அவர் பால் கறக்கிற மாட்டை பிடிச்சிட்டு போனார். 2 பேரும் போகிறாங்க சந்தைக்கு. போகிற வழியில் ஒரு ஆலமரம் இருந்தது. ஆலமரம், சாலை வழியில் ஒரு ஆலமரம், அது தங்க நிழலினை தந்த மரம். சாலை வழியாக செல்பவர்க்கே அது தளர்வு மாற்றிய நின்ற மரம். களைத்து வருந்தியே வந்துடுவோர் அங்கே கால்வழி நிற வந்துடுவார். இணைத்தவர்க்குமே இன்பம் தரும் அந்த இன்னும் தேத்து வழி அனுப்பும். காலை பொழுதிலே பல் துளக்க நல்ல கனிவுடன் குச்சிகள் தந்திடுமே. மாலை பொழுதினை போலவும் நல்ல மனங்குழிந்திடச் செய்திடுமே. பள்ளி சிறுவர்கள் ஓடி வந்து அங்கு பற்பல ஆட்டங்கள் ஆடிடுவார். அள்ளிய சுள்ளிகள் சேகரிப்பார் அல்ல அந்தனர் வேள்வி நடத்துவதற்கே. இப்படிப்பட்ட ஆரம்பத்தை பார்த்தா அவருக்கு 2 பேர் போய் படுத்துறாங்க. ஒரு மாட்டை விழுது கீழே ஊனிட்டு இருக்குமே, அதில் கட்டி போட்டு 2 பேர் கட்டிச்சோர் கூட போகிறாங்க. அப்படி தூங்கிட்டானுங்க. தூங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் எனக்கு எழுந்திருச்சாங்க 2 பேர். நான் எங்கேருந்து வரேங்க, நான் இன்னூர்லேருந்து வரேன்னாரு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அவர் சொன்னார். எங்கே புறப்பட்டீங்க, இந்த காளை மாடு இருக்குது, நீ கூட போய் விற்றுட்டு ஒரு பால் கறக்கிற மாடு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் இந்த பால் கறக்கிற மாட்டை விற்றுட்டு ஒரு காளை மாடு வாங்கிட்டு போகிறேன்னாரு. நம்ம சந்தைக்கு போக வேண்டாம், சந்தைக்கு போனால் அவனுக்கு கேட்டு காசு கொடுக்கணும். அப்புறம் வியாபாரி கமிஷன் வியாபாரி வருவான், அவன் ஒரு பாஷையில் பேசுவான், அந்த பாஷையும் என்னென்னு புரியாது நமக்கு. ஆமாங்க, அவன் என்ன விலைன்னா அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. அது ஒரு பரிவாசம் இருக்குது, வியாபாரிகள் கூட பேசிக்குவாங்க. அது என்னென்னே புரியாது. அதனால் அங்கே அந்த வேலையை வேண்டாம், இங்கேயே எவ்வளோ மாற்றிக்கலாம் அப்படின்னு சரி பால் மாடு இருக்க மாற்றிக்கிட்டாங்க. சரி பால் எப்படின்னு கேட்டான். நான் வந்து பெருமாளை கும்பிட்றாரு, நாமம் எப்படி போட்டுக்கிறேன்னு பார்த்துக்கிறேன். 12 நாமம் போட்டுக்கிறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். காலையில் ஒரு கலையும் கோவிந்தா, பொழுதோடு ஒரு கலையும் கோவிந்தாங்க. இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். பெண்ணெல்லாம் பெரிய கலைமை வச்சு கலந்தோம்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பு சிக்கல்னு ஆண்டார் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, குடத்தை மாற்றி வைக்க வேண்டியது தானே. இந்த பால் இல்லை மாட்டில் இனிமேல் இன்னைக்கு பால் கொடுக்காது சட்டம் இல்லை. குடத்தை மாற்றி வச்சுட்டா பால் கறந்துட்டே இருக்க மாட்டேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். வாங்க குடம் எத்தனை குடத்தை வேணால் நீ வாங்கி வச்சு அது கறந்துட்டேக்கும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், வள்ளல் பெரும்பசுங்கிறாரு. இந்த வள்ளல் பெரும்பசுங்க காலையில் ஒரு கலையும் கோவிந்தா, பொழுது ஒரு கலையும் கோவிந்தானாரு. இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம வீட்டில் பால் கொஞ்சமே தீர்ந்து போச்சு. பால் தயிர் வெள்ளம் நெஞ்சு வேலைங்களை போட்டு சாப்பிட்டுக்கலான்னு ஆரம்பமாக மாட்டேன். சரி, நான் சிவபக்தன், விபூதி எப்படி பூசிக்கணுவார், சந்தனம் பாருக்கு விபூதி பாரு. அவங்க 12 இடம், இது 16 இடம். 16 இடத்துல நான் பட்டை போட்டுக்கிற பாரு அப்படின்னாரு. எப்படிங்க வண்டிக்கு மாடு எப்படிங்க வேலைக்கு? ஏங்க நான் சிவபக்தன், பொய் சொல்லாமா? பஞ்சமபாதகத்தில் பொய் முதல் இடத்துல இருக்குது. பொய், களவு, காமம், கோபம்னு பஞ்சமபாதகத்தில் 5 பொய் தாங்க முதல் இடத்துல இருக்குது. அதனால் நான் பொய் சொல்ல மாட்டேங்க. ஏரில் போட்டினாலும் ஜெபிசுவா, வண்டியில் போட்டினாலும் ஜெபிசுவா, செக்கில் போட்டினாலும் ஜெபிசுவா, தாம்பரம் போட்டினாலும் ஜெபிசுவா, எந்த வேலையும் இருந்தாலும் ஜெபிசுவாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். நம்ம தேடி வந்தது கிடச்சி போச்சு. பண்ணி ஒரு கஞ்சி மாற்றி போயிட்டானுங்க. அந்த பால் கறக்கிற மாடு வாங்கிட்டு போனோன்னா முன்னாடி பசும்புல் கொண்டாந்து வச்சுருக்கிற நீயா காற்று நிற்கிறான். பால் கறக்கிற மாடு வரும், பால் எல்லாம் பெரிய கலையத்தில் கறக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானமே போயிட்டான். எனக்கு சீக்கிரம் வந்துங்க. ஆமாம், வர்ற வழியிலேயே மாற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா போட்டு திங்க வச்சு மாலையில் 6 மணிக்கு
இவ்வளோ பெரிய மண் கலை தானே அந்த காலத்தில். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க, பழைய சோறு தான் அவ்வளோ நல்லா இருக்குங்க. மண் சட்டியே இல்லை, பூரா இப்போ தகரத்தில் தான் சமைக்கிறாங்க. தகரம் தான் வேலை செய்வார், பூச்சி வச்சுக்கிறான். என்ன மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா அந்த சோறு அவ்வளோ சுவையாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ நல்லது. நீங்கள் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள், அது கூலிங் ஆகிடும். அது எப்படி ஆச்சு? அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இருக்கு. அதனால் இவ்வளோ பெரிய கரை எடுத்துகிட்டு போய் முக்காலி போட்டு உட்காந்தா பக்கத்தில் அந்த காம்புக்கிட்ட கையை கொண்டு போனால் பாருங்கள், ராமன் கையில் வச்சுக்கிற மாதிரி கோதண்டம் அந்த மாதிரி பின்னால் கால் எடுத்து விளாசி எடுத்து பேசிச்சு ஒரு பேசி சட்டையை முடிஞ்சு வச்சு ஆளுக்களை வந்துட்டான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் போனால் அடுத்த நாள் சட்டி உடைஞ்சுது, அடுத்த நாள் மாலையில் போனால் அடுத்த நாள் சட்டி உடைஞ்சுது. இப்படியே ஒரு வாரம் உடைஞ்சிட்டே இருக்கு. அப்புறம் பொண்டாட்டி கேட்டான், என்னங்க கேட்டு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் என்னங்க சொன்னான்? அவன் நல்லா தேடி சொன்னான், நான் தான் புரியாமல் வந்துட்டேன். கோர்ட்டில் நீதி புத்தகத்தை கொண்டாந்து வச்சு அந்த பதில் சொல்கிறார். அவங்ககிட்ட சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லியா அப்படிமா? இவன் என்ன சொல்லுவேன்? சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னாலும் அடுத்த மாதிரி போயிடும். இல்லைங்க இந்த மாட்டை மாட்டிருக்கீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆளை கொண்டாந்து மண்களை செய்யறதுக்கு ஒரு பையனை கொண்டாந்து வச்சுக்க வேண்டியமான இல்லைங்க. அவன் என்ன சொன்னான்? காலையில் ஒரு கலையும் கோவிந்தா, பொழுதோட கலையும் கோவிந்தான்னு சொன்னாட்டு அப்படியா மாட்டி விட்டேன். அவன் மேலே தப்பே கிடையாது, ஏமாந்தவன் நான் தான். தாய் வயிற்றில் பிறவாது தானே முளைத்தவர்க்கு, ஜாதி குலம் அறியாமல் தாண்டவம் செய்கின்றவர்க்கு, ஏமாந்தவரையெல்லாம் ஏமாத்தும் ஈசனுக்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. ஏமாந்தம்னு பேர் வாங்கலாம், ஏமாத்தினேங்கிற பேர் மட்டும் வாங்கிடாது. நம்மளை ஏமாத்திச்சானங்கிற பாவி. ஆவியோடு தேகம் அடைந்தாலும் மேதினியில் பாவி என்று நாமம் படையாது. எந்த பாவி ஏமாத்தினாலும் தெரியலையே அப்படின்னு மட்டும் வந்துடக்கூடாது. அங்கே மறுபடியும் ஒரு மாதம் காலமாட்டை திங்க வச்சு நுகத்தை காட்டினா படுத்துக்குது, வண்டிக்கிட்ட போனாலும் படுத்துக்குது, ஏறுக்கிட்ட போனாலும் படுத்துக்குது, செக்குக்கிட்ட போனாலும் படுத்துக்குது, அதுக்கு வண்டியில் போட்டாலும் படுத்துக்குது. அது என்னங்க அவன் சொல்லித்தான் கொடுத்தான், ஏரில் போட்டாலும் ஜோசுவான்னு படுத்துக்க. நான் சொன்னது புரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல் இந்த சமய சண்டைகள் நிறைஞ்ச உலகத்தில் கம்பன் ஒரே பாட்டில் சமய சண்டை தீர்த்து வச்சுக்கிறாங்க. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம், எல்லையில் மறைகளாலும் இயம்பெறும் பொருள் இது என்று தொல்லையில் ஒன்றே ஆகி தொல்லையில் உன்னேதான் மேலேந்து தான் தண்ணி பூரா. இத்தனை ஃபேன் ஓடுது, இந்த ஃபேன் பூரா ஒரே கரண்ட் தானே, வேறு வேறு கரண்டா? திருவண்ணாமலை எத்தனை பேர் ஒன்று எல்லாருக்கும் ஒரு கரண்ட் தானே ஓடுது. அதுதான் கடவுள் வருது. திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர், ஒருவன் தானே தெய்வம். அதனால் இரக்கம் ஒன்று மட்டும் நம்மளிடம் வந்தால் இறைவன் நம்மளை தேடி வருவான். இரக்கம் இல்லைன்னா நீங்கள் தேடி அடைய வேண்டியதுதான். ஒற்றைக்கணி சிவராஜன் பிடிக்கிற எத்தனை கஷ்டப்பட்டாங்க. அதனால் நாம் தேடுற வேலையே வேண்டாம், நம்மளை இறைவன் தேடி வருவான். பசியாத்திர தொழில் ஒன்று மட்டும் நமக்கு முதல்ல வரணும். முதல் பசியாத்திரை பற்றி வந்தால் போதும், நம்மளை தேடி இறைவன் வருவான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். எல்லாரும் சுகமாக இருக்கும்.